வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். ஈஸியான குழம்பு செய்யணும், சீக்கிரமாக செய்யணும், ஆனால் டேஸ்ட்டாக செய்யணும். அப்படி ஒரு குழம்பு மோர் குழம்புங்க. செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கடுகு போடும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு. ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்புங்கிறனால கலர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மஞ்சளாக வர்றதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டோன்னா அது நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்கிற தயிர் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. கெட்டியான தயிர் தான் மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. தயிர் திரியாக வந்துடும். அதனால் அப்படியே இறக்கி வச்சுக்கலாங்க. ஒரு சூப்பரான மோர் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக தயாராகிடுச்சு. சாப்பாடு மோர் குழம்போட அப்பளம் வச்சு சாப்பிட்டா காய் சாப்பிட்றத விட ரொம்ப அப்பளத்தோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.